ஹாய் ஹலோ வணக்கம். சன் டிவி சீரியல் நடிகையான சுஹாசினி நடிகை சீதா என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது என்ன கூத்து அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. அது எந்த சீரியல் நடிகை அப்படின்னு சொல்லி தான் நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தெய்வமகள் அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே பிரபலமாக போயிட்டு இருந்தது. அதில் சுஹாசினி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய அக்கா தான் நடிகை சீதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புக்காக எந்த ஒரு இடத்துலையுமே என்னுடைய அக்கா சீதா பேரை நான் பயன்படுத்தியது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியல் 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சீரியலாகவும் இருந்தது. இந்த சீரியல் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாயிட்டு வந்தது. இந்த சீரியலில் நடிகை வாணி போஜன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியாகவும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர் ரோலில் நடிச்சிருந்தாங்க. பிரகாஷ் மற்றும் சத்யா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் கப்பலாகவும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சீரியல் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. இவங்களுடைய ஜோடி பொருத்தமும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பேருமே நிஜத்திலையும் கணவன் மனைவியா அப்படின்னு சொல்லியும் பல பேர் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் நடிகர் கிருஷ்ணா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாயா சிங் நடிகையை பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வாணி போஜன் பார்த்தீங்கன்னா இப்போ படங்களை ரொம்பவே பிஸியாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஹீரோயினியா படங்களை பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நடிகை சுஹாசினி பார்த்தீங்கன்னா வினோதினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோலில் நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக வினோதினி அப்படின்னு சொன்னாதான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரேகா கிருஷ்ணப்பா இவங்களுக்கு தங்கச்சியா சுஹாசினி பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருடைய காம்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் திட்டி தீர்க்காம இருந்ததே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியாக இந்த சீரியலில் ரொம்பவே திருந்தி ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டராகவும் இவங்க பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது. இவங்களுடைய கேரக்டர் ரோல் வினோதினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரேகா கிருஷ்ணப்பா மற்றும் சுஹாசினி 2 பேரும் இந்த சீரியலை ரொம்பவே பிரபலமாகி இவங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க, இந்த சீரியலை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல ரொம்ப பெரும் வரவேற்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ நம்ம சுஹாசினி எந்த ஒரு சீரியல்லையுமே நடிக்கலை. இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்த ஒரு பேட்டியில் நான் நடிகையா மட்டும் அப்படின்னு கிடையாது, நான் நல்லாவே பாடுவேன், நான் பாட்டு படிக்கிறதுக்கு கச்சேரிகளுக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நடிகை சீதா தன்னுடைய அக்கா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்கா அப்படின்னா அப்பாவோடைய பெரியப்பா பொண்ணு தான் என்னுடைய அக்கா சீதா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு, ஆனால் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணது கிடையாது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சினிமா சீரியலில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கூட என்னுடைய அக்கா நடிகை சீதா பார்த்தீங்கன்னா அவங்க பேரை நான் எந்த ஒரு இடத்துலையுமே தெரியப்படுத்தலை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 80s டைமில் இருந்து நடிகை சீதா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதனால் நான் எந்த ஒரு இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு முடிவோ கூட வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய திறமையால் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதே போல் எனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தெய்வமகள் சீரியலில் நான் நடிச்சிட்டு இருக்கும் போதே கூட வெளியே போகும்போது பலர் என்ன ரொம்பவே பாராட்டி இருக்கிறாங்க. அதுபோல தான் நான் மேடையில் கூட பாடல் பாடிட்டு இருக்கும்போது கூட என்னுடைய சுஹாசினி அப்படிங்கிற பேரை விட வினோதினி அப்படிங்கிற பேர் தான் நிறைய பேருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு பேராகவும் அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த வில்லத்தனத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அதாவது காமெடியாகவும் இருக்கும், வில்லியாகவும் நடித்த மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக சீரியலில் கண்டிப்பாக நடிங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம சுஹாசினி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் கொடுத்த இன்டர்வியூவில் தன்னுடைய அக்கா நடிகை சீதா அப்படிங்கிற இதையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவங்க தெய்வமகள் சீரியலில் எந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.